ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுட்ட சுரக்காய் கிரேவி. அதாவது சுரக்காய் சுட்டு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இருக்கும். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கடல மாவு, கொத்தமல்லி இலை, கஸ்தூரி மெத்தி, எண்ணெய், ஜீரகம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ நம்ம சுரக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு கத்தியை வச்சு காயை அங்கங்கே கீரல் போட்டுக்கிறோம். நம்ம ஏன் இப்படி போடுறோன்னா, நம்ம காயை இப்போ சுட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் காயை உள்றலாம் நல்லா வேகிறதுக்கோசரம் அங்கங்கே இப்படி கீரல் போட்டுக்கிறோம். எல்லா சைடும் இப்படி போட்ட வாட்டி இப்போ அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறோம். சுரக்காவை இப்படி சுட்டு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சுரக்காய் நல்லா சுட்டு வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காய் சுடுங்கிறனால நம்ம இப்படி தண்ணியில் வச்சு இப்போ அந்த கருகணத்தோலை கத்தி வச்சு சீவி எடுக்கலாம். கத்தி வச்சு இப்படி சீவுறப்ப தோல் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் செய்கிறோம். தோல் சீவி எடுத்துடுறோம் கருகண சாதம். இப்போ நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்படி சைடில் 2 பக்கமும் கட் பண்ணிக்கிறோம். காயை இப்படி கட் பண்ணி பார்க்குறப்பே தெரியும் காய் நல்லா வெந்து வந்திருக்கு. சுரக்காவை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப குட்டியாக கட் பண்ண தேவையில்லை. காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கொரகொரப்பாக அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ எண்ணெய் சூடான வாட்டி 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வேண்ட வாட்டி நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவு வதக்கிறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப நைஸாக இருக்கல, சும்மா குறகுறப்பாக அரைச்சா போதும். அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இதை கட் பண்ணி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கின வாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதக்கின வாட்டி இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்குறோம். நல்லா வதங்கி சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1.5 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிறேன். கடல மாவு சேர்த்து கிரேவி செய்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கடல மாவு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கணும். இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலாவும் நான் வேக வச்சுக்கிறோம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுரக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சுரக்காவை சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிறோம். சுரக்காய் நம்ம சுட்டு போட்டுருக்கனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா வதங்கின வாட்டி இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம்
நல்லா சொரக்காய் கிரேவி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கடைசியாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி சேர்த்தியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட ஃபைனலாக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ சுவையான சுட்ட சுரக்காய் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.